ஈஸ்வரி சொல்றாங்க கோபி கிட்ட. அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரு. நீ, பாக்யா, குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்றத அவரு ஆசைப்பட்டாரு. அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவரு போய் சேர்ந்துட்டாரு. ஆனும் உங்க அப்பா மாதிரி நிராசையோட மேல போய் சேர்ந்துருவேணும்னு பயமா இருக்கு கோபி. அம்மா அப்படி பேசாதீங்கம்மா. கோபி, நீ அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம்ப்பா. உன் நிம்மதியும் தொலைச்சு எங்க நிம்மதியும் தொலைச்சு எதுக்குடா இதெல்லாம்? நீ இல்லாதப்ப வீடு வீடாவே இல்லடா. எல்லாருமே நீ இல்லாத வெறுமைய உணர்ந்துகிட்டு தான் இருந்தோம். ஆக்யாவும் பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. பசங்களும் நீ இல்லாம ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. கோபி, மறுபடியும் எங்களை விட்டுட்டு போயிடாத கோபி. கோபி சொல்றாரு, அம்மா உங்களை விட்டு நான் போகவே மாட்டேம்மா. சரி சொல்றாங்க, நான் மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. அத சாமி கிட்டே வேண்டிக்கிட்டு இருக்கேன். உன்னை காப்பாத்துன அந்த சாமி இதையும் செஞ்சு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ பழைய மாதிரியே பாக்யா கூட சேர்ந்து வாழணும்பா சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க எல்லாரும். இப்ப பாக்யா சொல்றாங்க, கோபி இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இப்ப நான் ராதிகா வீட்டுக்கு போக சொல்றது ஒரு காரணத்துக்காண்டி. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. எலியன் சொல்றாரு, அம்மா பாருமா, எல்லாத்தையும் இஷ்யூ ஆக்காதம்மா. எலியா, இஷ்யூ ஆக்குறது வேற ஒருத்தர். நான் இஷ்யூவுக்கு சொல்யூஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஈஸ்வரி சொல்றாங்க, கோபி பாக்யாவுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காடா. பாக்யா பேச்செல்லாம் கேட்காத கோபி. கோபி சொல்றாரு, அம்மா பாக்யா சொன்னதுதான் கரெக்ட். ராதிகாவை பார்த்துட்டு உடனடியா வந்துடுறேம்மா. 5 நிமிஷத்துல வந்துடுறேம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, கோபி நில்லு. கோபி வாட்டுக்கு நிக்காம போறாரு. எல்லாரும் கடுப்பாயி பாக்யாவை பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.